நீங்க உங்க ஜாதகத்துல, அதாவது உங்க ஜாதக நோட் புக்ல செக் பண்ணி பாருங்க. நீங்க பிறந்த கரணம், கௌளம், கர்ணமா? அப்படி இருந்தா உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன? அதாவது நீங்க எவ்வளவுதான் முயற்சிகள் எடுத்தாலும் அதை தடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? அதாவது நீங்க எந்த ஒரு விஷயத்துல, காரியத்துல எடுத்தாலும் வெற்றி பெற முடியாமல் போவதற்கு என்ன? அப்படின்னு பார்க்கணும். அதாவது என்ன விஷயம்னா, இந்த கோள்கள், கிரகங்கள் என்ன பண்ணும்னா, நீங்க பிறந்தப்ப இருக்கக்குள்ள அதோட அந்த நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம்னு சொல்றது. இந்த 5ம் சேர்த்தது தான் பஞ்சாங்கம். இந்த அடிப்படையில தான் ஒரு பஞ்சாங்கம் உருவாகுது. அந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையில தான் கிரகங்கள் எங்க அமையுதுன்னு நம்மளுக்கு தெரியும். அப்படி அந்த கிரகங்களோட அமைப்புல நீங்க பிறந்தப்ப இருந்த கிரகங்களோட அமைப்புல ஏதாச்சும் கிரக தோஷங்கள் இருந்தா உங்களுக்கு இந்த நீக்கக்கூடிய சிறந்த ஒரு அற்புதமான விஷயம்னா இந்த கரணநாதன் வழிபாடு. நீங்க கரணநாதனை வழிபடுவதனால் உங்களுக்கு ஏற்படுகின்ற அனைத்து கிரக தோஷங்களும் நீங்கி உங்க முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கக்கூடிய விஷயங்கள் விலகி உங்க வாழ்வில நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றியாக கிடைக்கும். அப்படி இன்னைக்கு கௌளம் கர்ணம் பிறந்தவர்களா நீங்கள் அப்படின்னா கண்டிப்பா இந்த கௌளம் கர்ணத்துக்கு அதிபதினா சனி பகவான்னு சொல்லலாம். இந்த கௌளம் கர்ணத்துக்கு விலங்குன்னு சொன்னா வராகம், அதாவது பன்றின்னு சொல்லலாம். இந்த கௌளம் கர்ணத்தில் பிறந்தவங்க எல்லாம் நீங்கள் வராக மூர்த்தியும் வராகியும் வழிபடுவதனால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வெற்றிகள் எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க இந்த கௌளம் கர்ணத்துல பிறந்தவங்க இந்த வராக மூர்த்தியோட படத்தை வச்சுக்கலாம். இல்ல வராகி அம்மனோட படத்தை உங்க செல்போன்லயோ அல்லது பார்த்தீங்கன்னா உங்க பாக்கெட்லயோ அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க ஒர்க் பண்ற இடங்கள்லயோ இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வெற்றிகளை கொடுக்கும். அதே மாதிரி இந்த கௌளம் கர்ணத்துல பிறந்தவங்க எப்படின்னா மிக தன்னம்பிக்கை உடையவர்கள்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையும் எளிதில் செய்து முடிக்கிறவர்கள்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்க எந்த ஒரு செயலையும் பின்வாங்காதவர்கள்னு சொல்லலாம். அதனால இவங்க தைரியத்தோட கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள்னு ஜோதிட சாஸ்திரத்துல இருக்கு. அதனால நீங்க இந்த கரணநாதன் ஆக்டிவேட் செய்யறதுனால மிகப்பெரிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதனால இவங்களுக்கு உண்டான நிறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா குங்குமப்பூ கலர்ல செய்யலாம். அந்த மாதிரி கலர்களை அணிவதனால் இவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு உண்டான ஆஹ், உலோகம்னா வெள்ளி, செம்பு போன்ற உலோகங்களை இவங்க அணியலாம். அதுவும் இவங்களுக்கு வெற்றியை தரும். ஆக இவங்க வராகமூர்த்தியும் வராகியும் வழிபடுவதனால் இவர்களுக்கு வெற்றி நிச்சயம்.